சுவாமி ராமாவின் இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில் பாடம் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன கான்வர்சேஷன்ஸ்னால், அவரோட சுவாமி ராமாவோட குருநாதரும் அவங்களோட பெற்றோரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என் தந்தை ஒரு பிரபலமான சமஸ்கிருத அறிஞர். அவங்க ஒரு உயர்ந்த ஆன்மீகவாதியும் கூட. அவங்களோட கிராமத்தில் பெரும்பாலும் பிராமணர்களே வாழ்ந்தாங்க. அங்கே அவங்களோட அப்பாவோட ஆலோசனை பெறவும் அவரிடம் பயிலவும் வருவாங்களாம். அவரோட பெற்றோர் சுவாமி ராமாவின் அப்பாவோட ஓரளவுக்கு வசதி படைத்தவர்களாகவும் தாராளமான நில உரிமையாளர்களும் இருந்தாங்களாம். சுவாமி ராமாவோட அப்பா தன் நிலங்களை தானே உழல, ஆனால் அந்த வேலையை செய்த ஊழியர்களுடன் அவங்க தன் விளைச்சலை பகிர்ந்து கொண்டாங்களாம். அவரோட அப்பாவோட எங்கே இருந்தார் என்பதை பற்றி 6 மாதங்களை யாருக்கும் தெரியல. அதனால் ஒன்று அவர் இறந்திருக்கணும், இல்லைன்னா துறவரம் பூண்டிருக்கணும்னு அவருடைய குடும்பத்தினர் முடிவு செய்துட்டாங்க. உண்மையிலேயே தன்னுடைய ஆன்மீக பழக்கங்களை கடைப்பிடிப்பதில் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததால் ஹரித்வாருக்கு அருகில் உள்ள மானசா தேவி என்னும் இடத்துல காட்டில் அவங்க நீண்ட காலம் தீவிரமாக தியானித்து கொண்டிருந்தாங்க. ஒரு யாத்திரை மேற்கொண்டிருந்த என் குருநாதர் என் தந்தை தியானித்து கொண்டிருந்த இடத்தின் வழியாக சென்றிருந்தார். என் குருநாதரை கண்டதும் அதுதான் தன் குருநாதர்னு என் தந்தை உடனடியாக தெரிந்து கொண்டார். என் குருவும் ஒரு சீடனும் முதல்ல சந்தித்து கொள்ளும் போது, அதாவது ஒரு குருவும் ஒரு சீடனும் முதல்ல சந்திக்க நேரும்போது பெரும்பாலான சமயங்களில் இருவருடைய இதயங்களும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்ளும், பரஸ்பரம் ஒன்றையொன்று ஏற்றுக்கொள்ளும். ஒரே ஒரு பார்வையின் மூலம் அது நிகழும். அதிலிருந்து செயலும் வார்த்தைகளும் இல்லாத ஒரு உரையாடல் அவங்களுக்கிடையே மலரும். என் குருநாதர் ஒரு வார காலம் அங்கே தங்கியிருந்து என் தந்தையை வழி நடத்திட்டு இறுதியாக அவர் தன் வீட்டிற்கு உடனடியாக திரும்பி செல்லணும்னு என் தந்தையை இடம் சொன்னார். என் தந்தையின் வீடு உத்தரப்பிரதேசத்தில் சுமார் 5500 அடிகள் உயரத்தில் அமைந்த ஒரு மலையின் மீது தான் இருந்தது. இதற்கிடையில் தன் கணவர் திரும்பி வந்துவிடுவார் என்ற நம்பிக்கை முற்றிலுமாக இழந்து விட்டிருந்த என் தாயார் தீவிர துறவர வாழ்க்கையை துவங்கியிருந்தார். என் தந்தை தன் வீட்டிற்கு திரும்பிய போது மானசாதேவியில் தன் சீடனாக ஏற்றுக்கொண்ட தன் குருநாதருடன் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை என் தாயாரிடம் பகிர்ந்து கொண்டார். என் தாயாருக்கு அப்போது 43 வயதாகவும் என் தந்தைக்கு 60 வயதாகவும் இருந்த போதும் தங்களுக்குள் ஒரு மகன் பிறப்பான் என்றும் அவனும் தன்னை பின்தொடர்வான் என்றும் தன் குருநாதர் கூறியதாக என் தந்தை என் தாயிடம் சொன்னார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு என் குருநாதர் இமயமலையிலிருந்து கீழிறங்கி வந்து என் பெற்றோர் வீட்டிற்கு வந்தார். அப்போது இரவு நேரம். அவர் வந்த நேரத்தில் என் தந்தை உணவருந்து கொண்டிருந்தார். என் தாயார் தன் கதவை திறந்தார். என் தாயார் தான் அந்த கதவை திறந்தார். வந்திருந்தவர் யார் என்று தெரியாமல் தன் கணவனர் உணவருந்திருந்து கொண்டதால் சிறிது நேரம் காத்திருக்கும்படி என் தாயார் அவரிடம் கேட்டுக்கொண்டார். ஆனால் யாரோ விருந்தினர் வந்திருந்த சத்தம் கேட்டு என் தந்தை தன் உணவை அப்படியே போட்டுவிட்டு வாசலுக்கு விரைந்தார். என் குரு அவரிடம் சாப்பிடுவதற்கோ அல்லது உன்னுடைய உபசரிப்பை ஏற்றுக்கொள்வதற்கோ நான் இங்கு வரல, நான் உன்னிடமிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளவே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். என்னிடம் இருக்கும் எல்லாமே உங்களுடையதுதான் என்று என் தந்தை பதிலளித்தார். எனக்கு உன் மகன் வேண்டும் என்று என் குருநாதர் கூறினார். அதற்கு என் பெற்றோர், எங்கள் வயதில் எங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றார். அது ஒரு அதிசயமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி ஒரு மகன் பிறந்தால் நிச்சயம் அவனை நாங்கள் உங்களுக்கு தந்து விடுகிறோம் என்று கூறினார். இந்த சந்திப்பு நடந்த 18 மாதங்களுக்கு பிறகு நான் பிறந்த நாளன்று என் குரு எங்கள் வீட்டிற்கு வந்து என்னை தன்னிடம் ஒப்படைக்கும்படி என் தாயிடம் கேட்டாங்க. இதை கேட்டு என் தாயார் தயங்கினாங்க. ஆனால் என்னை என் குருவிடம் ஒப்படைக்கும்படி என் தந்தை என் தாயிடம் கூறினார். என்னை ஒரு சில நிமிடங்கள் தன் கைகளில் ஏந்தி கொண்ட என் குரு என்னை மீண்டும் என் தாயிடம் கொடுத்துவிட்டு, இவனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நான் பின்னொரு நாள் மீண்டும் வந்து இவனை என்னோடு அழைத்து செல்வேன் என்று சொன்னார். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவங்க எங்கள் வீட்டுக்கு திரும்ப வந்து எனது வலது காதில் ஒரு மந்திரத்தை ஓதி என்னை தன் சீடனாக ஆக்கினார். எனக்கு ஏற்கனவே அந்த மந்திரம் தெரியும் என்றும் அது எல்லா நேரத்திலும் என் நினைவில் இருந்தது என்றும் நான் அவரிடம் சொன்னேன். அதற்கு அவர், அது எனக்கு தெரியும், ஏற்கனவே உன் நினைவில் இருப்பதை நான் உறுதி செய்தேன், அவ்வளவுதான் பதிலளித்தாரா அந்த குரு. நான் சிறு குழந்தையாக இருந்த போதிலிருந்து தான் என் பெற்றோரிடம் எனக்கு எந்த விதமான பற்றும் இருக்கலை. அதற்கு பதிலாக நான் எப்போதும் என் குருவின் நினைவிலேயே தான் இருந்தேன். அவங்க என்னுடன் இருந்து போன்ற ஒரு உணர்வு எனக்கு எப்போது இருந்தது.
அவங்க மீது எனக்கு இருந்த பற்றின் காரணமாக என் பெற்றோர் எனக்கு அந்நியமானவர்களாக தெரிந்தாங்க. அது எனக்கு உகந்த இடம் இல்லை, நான் அவங்களுக்கு சொந்தமானவன் இல்லைன்னு நினைப்பு அடிக்கடி எனக்கு எழும்பும். பிறக்கும்போதே என் வலது காதில் ஒரு ஓட்டை இருந்தது. என் தாயார் அப்போ அதை உற்று பார்ப்பது வழக்கம். நான் பிறப்பதற்கு முன்பாகவே என் குருநாதர் கணித்திருந்த ஒரு அடையாள குறியீடு தான் அது. சில சமயங்களில் என் தாயார் அழுது கொண்டே, என்றேனும் ஒரு நாள் நீ எங்களை விட்டு போக போறன்னு புலம்புவார். நான் என் பெற்றோரை நேசித்தேன், ஆனால் அவர்களை விட்டு போகின்ற நாளுக்கு நான் உண்மையிலேயாகவே காத்திருந்தேன். என் முந்தைய பிறவியில் நிறைவேறிக்காத என் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் இந்த பிறவியில் என் வாழ்வின் நோக்கம் என்பதை மிக இளம் வயதிலேயே நான் தெரிந்து கொண்டேன். நான் ஒரு குழந்தையாக இருந்த போதும் கூட என் கடந்த கால வாழ்க்கையை பற்றி விவரங்கள் எனக்கு நன்றாக நினைவு இருந்தது. என் குருநாதர் திரும்ப திரும்ப என் கனவில் தோன்றியதால் தினமும் இரவில் நான் கண் விழித்தேன். அது என் பெற்றோரை கவலைக்கு உள்ளாக்கியது. எனக்கு என்ன பிரச்சனை என்பதை கண்டறிய அவங்க பல சாமியார்களையும் மருத்துவர்களையும் ஜோதிடர்களையும் கலந்து ஆலோசனை செய்தாங்க. ஆனால் என்னிடம் எந்த பிரச்சனையும் இல்லையும் என்று ஒரு தூதுவர் மூலமாக என் குருநாதர் என் பெற்றோருக்கு செய்தி அனுப்பினாங்க. எங்கள் கிராமத்தில் முதிய கைப்பெண்கள் 2 இருந்தாங்க. நான் அவர்களோடு உட்கார்ந்து என்னுடைய எதிர்காலம் திட்டம் பற்றி அவர்களிடம் பேசுவேன். அவங்க மிகவும் புனிதமானவங்க. நான் உயர்நிலை பள்ளி படிப்பு படிக்க வேண்டும்னு அவங்க எனக்கு அறிவுறுத்தினாங்க. உண்மையில் அவங்க என்னை வற்புறுத்தி என்று தான் சொல்லணும். ஆனால் விரைவிலேயே நான் என் பள்ளி படிப்பையை விட்டு நின்றேன். அதன் பிறகு ஒருபோதும் பள்ளிக்கு போகலை. அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் என் நேரத்தை விரயம் செய்வது பயனற்றதுன்னு நான் நினச்சேன். ஒரு சில வருடங்களுக்கு பிறகு என் பெற்றோர் காலமானாங்க. அதை அடுத்து நான் என் குருவிடம் போனேன். அவங்க எனக்கு ஒழுங்கை கற்பித்த தொடங்கினாங்க. ஆனால் அந்த காரியம் அவங்களுக்கு கடினமாக இருந்தது. என் சொந்த தந்தை மீது எனக்கு எவ்வளவு கூட பற்றி இருந்திராததால் என் குருநாதரை அப்பான்னு நான் அழைக்க தொடங்கினேன். ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுக்கக்கூடியவற்றை கூட மிக அதிகமாக அவர் எனக்கு கொடுத்தார். என் குருநாதர் எனக்கு ஒரு தந்தையை விட மேலானவராக இருந்தாங்க. என் மனசில் எந்த ஒரு எண்ணம் முளைச்சாலும் அது அவருக்கு தெரிஞ்சிடும். இன்று தியானம் செய்யக்கூடாதுன்னு நான் நினச்சேன்னா அவங்க என்னை பார்த்து புன்னகைப்பார். நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்கன்னு. அதற்கு என் குருநாதர், தியானம் செய்ய உனக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்பாங்க. இது எனக்கு உதவிகரமாக இருந்தது. ஏன்னா அவங்க என் நடவடிக்கையிலும் பேச்சிலும் மட்டுமே என்னை வழிநடத்தலை. அதற்கு பதிலாக என்னுடைய சிந்தனையும் உணர்ச்சிகளையும் கூட அவங்க ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தவறானவர்களை பற்றி சிந்திக்க நான் பயந்தேன். ஏன்னா மோசமான எது ஒன்றை பற்றியும் நான் சிந்தித்த போதும் கூட என் குரு என்னை தொடர்ந்து நேசித்தார். அவர் ஒருபோதும் என் எண்ணங்களை கட்டுப்படுத்தலை. ஆனால் என் சிந்தனை செயல்முறை பற்றிய பிரஜை எப்போதும் எனக்கு இருக்கும்படி அவர் செய்தார். ஒரு குரு தன் மாணவனை எப்போதும் நேசிக்கிறார். அந்த மாணவன் எவ்வளவு மாணவனாக இருந்தாலும் கூட ஒரு உண்மையாக குரு ஒருபோதும் அவனை கண்டிக்கிறது இல்லை. அதற்கு பதிலாக அவங்கள திருத்துவாங்க. அதுவும் உதவும். ஒரு குழந்தை எப்படி முறை தவறி நடந்து கொண்டாலும் உண்மையான நேசம் கொண்ட ஒரு தாய் தொடர்ந்து அவனை அக்கறையோடு கவனித்து கொள்வாங்களோ, எப்படி ஒரு தாய் தன் குழந்தைக்கு அன்பையும் வழிகாட்டுதலையும் கொடுத்து வளர்க்கின்றாலோ, அதே போல தான் ஒரு குரு தன் மாணவனுக்கு அன்பையும் வழிகாட்டுதலையும் கொடுத்து வளர்க்குறாங்க. ஒரு தாயாலும் ஒரு தந்தையாலும் ஒரு குழந்தைக்கு என்னவெல்லாம் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் என் குரு எனக்கு எல்லாவற்றையுமே கொடுத்தாங்க. பதிலுக்கு ஒருபோதும் என்னிடமிருந்து எதையும் அவர் எதிர்பார்க்கலை. அவருக்கு கொடுப்பதற்கு எனக்கு எதுவும் இருக்கவும் இல்லை. நான் அவர் மீது எல்லை கடந்த அன்பு கொண்டிருந்தேன். ஏன்னா அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்தார். எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்து எனக்கு பயிற்சியும் அளித்தார். இந்த கணம் வரை அவருக்கு என்னால் எதுவும் செய்ய முடியலை. ஒரு குருவுக்கு எதுவும் தேவையில்லை. உண்மையான ஆன்மீக தலைவர்கள் அப்படிப்பட்டவங்க தான். அவங்க பிறரிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்றதும் இல்லை. ஆனால் மற்றவர்கள் எல்லாவற்றையும் கொடுக்குறாங்க. ஒரு உண்மையான ஆசான் ஒருபோதும் தன்னலம் கருதுறது இல்லை. ஒரு தந்தையால் தன் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அன்பை விட அதிக அன்பை ஒரு குரு தன் மாணவர்களிடம் கொண்டிருக்காங்க. உலக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை மட்டும்தான் ஒரு தந்தை தன் மகனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அது வளர்வதற்கு அது உதவி செய்யுது. இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்பது குறித்து அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. ஆனால் அவராலோ இல்லை வேறு யாராலையோ கொடுக்க முடியாதவற்றை ஒரு ஆன்மீக தந்தை ஒரு குழந்தைக்கு கொடுக்கிறார்.
ஆன்மீக பாரம்பரியத்தை தவிர வேறு எந்த பாரம்பரியத்திலையும் இதற்கான எந்த ஒரு எடுத்துக்காட்டையும் நான் பார்த்ததில்லை. ஒரு பெற்றோர் தங்கள் குழந்தையை ஈண்டெடுத்து அவங்கள வளர்த்து அவங்களோட கல்வியை கொடுத்து தங்கள் சொத்துக்களையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு குருநாதர் தன்னுடைய நேரடி அனுபவங்களத்திலிருந்து தன் கைவசப்படுத்தியுள்ள அறிவை தன் மாணவருக்கு கொடுக்குறாங்க. ஒரு தந்தை எப்படி தன் சொத்துக்களை தன் மகன்களிடம் ஒப்படைக்கிறாரோ அதே போல் ஒரு குருநாதர் இதே போல் அறிவை தன் மாணவர்களுக்கு சீதனமாக கொடுப்பது ஒரு யோக பாரம்பரியம். ஒரு குருவின் தெய்வீக அன்பு சாதாரண மனிதனோட அன்பை போன்றது இல்லை. அதற்கு பதிலாக மனசால இல்லாமல் இதயத்தால் மட்டுமே புரிந்து கொள்ளப்படக்கூடிய அன்பு தான் அது. ஒரு உண்மையான ஆன்மீக பாரம்பரியத்தில் ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் அபரிமிதமாக அள்ளி கொடுக்கிறார். அது அந்த மாணவனின் வாழ்க்கையை பரிபூர்ணமாக மாற்ற வல்லதாக இருக்கும். நான் என் குருநாதருடன் ஒரு குறிப்பிட்ட காலம் தங்கியிருந்த பிறகு கங்கோதரியில் இருந்து அவருடைய இன்னொரு சீடருடன் வசிப்பதற்காக என் குரு என்னை அனுப்பி வச்சாங்க. அந்த சீடர் எனக்கு வேதங்களை கற்றுக் கொடுக்க தொடங்கினாங்க. அவர் என்னை நேசித்த போதிலும் நான் ஏன் கட்டுக்கடங்காதவனாக இருந்தேன் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியல. அங்கிருந்த மற்ற சாதுக்களுடன் நான் தொடர்ந்து வாக்குவாதம் செய்து கொண்டே இருந்ததையும் அவர் மன்னிக்க தயாராக இல்லை. என்னுடைய நடத்தையை பற்றி மோசமான தவறுகளை அவர் என் குருவுக்கு அடிக்கடி அனுப்பினாங்க. அதன் பிறகுதான் என் குருநாதர் அங்கு என்னை தன்னுடன் அழைத்து செல்வார். நான் அவருடன் சிறிது காலம் தங்கியிருப்பேன். அதன் பிறகு திரும்ப அவர் என்னை கங்கோதருக்கு அனுப்பி வைப்பார். நான் ஏதோ ஒரு குடும்பத்துடன் சிறிது காலம் ஒரு விருந்தினர் போல தங்க வேண்டிய சூழ்நிலை எழுந்த போதெல்லாம் நான் ரொம்பவும் மகிழ்ச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அதே போல சூழ்நிலை அரிதாகவே முளைச்சிருந்தது. ஒரு நாள் கங்கோதரியில் இருந்த அந்த சீடரின் வாழ்க்கையை பற்றி நான் தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தேன். அவருடைய பிறந்த ஊரை பற்றிய விவரங்களை நான் அவரிடம் கேட்டேன். துறவிகள் தங்களுடைய கடந்த காலத்தை பற்றி ஒருபோதும் பேசுறதில்லை என்பது அப்போதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா தொடர்ந்து வற்புறுத்தியதால தான் பிறந்த ஊரை நான் அவரிடம் கூறினார். மகான்களும் சாதுக்களும் தங்கள் கடந்த காலத்தை நினைவு கூற விரும்புறதில்லை. அதே போலதான் தங்களுடைய பிறந்த நாள், வயது, தாங்கள் பிறந்த ஊர் போன்றவற்றின் மீதும் அவர்களுக்கு எந்த பற்றும் இருக்கிறதில்லை. தங்களுடைய சொந்த குடும்ப உறுப்பினர்களை பற்றி பேசுவதும் இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஒருவர் ஒரு சீடனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு துறவு பூணும்போது அவர் தானாகவே தன்னுடைய இறுதி சடங்குகளை மேற்கொண்டுட்டு தன்னுடைய சொந்த ஊரை பற்றியும் தன்னுடைய உற்றார் உறவினர்களை பற்றியும் மறந்து விடுவாங்க. ஒருவருடைய கடந்த காலத்தை பற்றி பேசாமல் இருப்பது துறவர வாழ்க்கையில் ஒரு வழக்கமாகும். தங்களுடைய கடந்த காலம் இறந்துவிட்டது என்றும் தங்கள் புதிய பிறவி எடுத்திருப்பதாகவும் அவங்க சொல்கிறாங்க. நான் இதே கேள்வியை என்னுடைய குரு நான் தொடர்ந்து வற்புறுத்தியதால் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சில விஷயங்களை என்னிடம் சொன்னாங்க. மேற்கு வங்கத்தில் தன் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்ததாக அவங்க என்னோட குரு சொன்னாங்க. இமயத்திலிருந்து அப்போது இந்த பகுதிக்கு விஜயம் செய்த ஒரு சாதி என் குருவின் குடும்ப உறுப்பினர்களை ஆன்மீக வாழ்விற்கு ஈடுபடுத்தினாங்க. என் குருநாதர் தன் பெற்றோருக்கு ஒரே ஒரு மகன். ஆனால் அவர் மிக சிறிய வயதிலேயே தன் பெற்றோரை இழந்து விட்டார். இமயத்தில் இருந்து வந்த அந்த சாது என் குருவை தத்தெடுத்து கொண்டார். என் குருநாதர் தன்னுடைய இந்த கதையை என்னிடம் பகிர்ந்து கொண்ட போது அவருக்கு 80 வயது. அவர் வங்க மொழியில் பேசாவிட்டாலும் கூட அந்த மொழியில் அமைந்த பாடல்கள் சிலவற்றை அப்போது பாடினார். அங்கே சமஸ்கிருதத்தில் பெரும் புலமை பெற்றும் இருந்தார். ஆங்கிலம் உட்பட பல்வேறு மொழிகளை அவருக்கு தெரியும். நம் மேற்கு வங்கத்திற்கு மேற்கொண்ட ஒரு பயணத்தின் போது என் குருநாதர் பிறந்த ஊருக்கு போனார். அங்கு அவருடைய வீடு இருந்ததற்கான சுவடே தெரியல. அவருடைய பெயரில் நினைவாலயம் ஒன்றை நான் நிறுவ விரும்பினேன். ஆனால் அதற்கு என் குருநாதர் ஒப்புதல் தர மறுத்துட்டாங்க. அவருடைய கிராமத்தில் அவரை பற்றி யாருக்கும் தெரியல. 80 வயது மூதாட்டிகள் இருவருக்கு மட்டும் சில விஷயங்கள் தெரிந்திருந்தது. என் குருவுக்கு 11 வயதாக இருந்த போது இமயமலையிலிருந்து வந்த ஒரு சாது அவரை தன்னுடன் அழைத்து சென்று விட்டதாகவும் அந்த மூதாட்டிகள் சொன்னாங்க. உன் குருவை எங்களுக்கு தெரியும் என்று கூறிய அவர் இன்னும் உயிரோடு தான் இருந்தாரா என்று, அவர் எங்கே இருந்தார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் போன்றவற்றை தெரிந்து கொள்ள ரொம்ப ஆர்வம் கொண்டிருந்தாங்க. என் குரு ஒரு குகையில் வாழ்ந்தாங்க. காலையில் சூரியன் உதயமாவுடன் அவர் அந்த குகையை விட்டு ஒரு முறை வெளியே வருவார். 1 மணி நேரம் கழித்து அவர் திரும்ப அந்த தன் குகைக்கே சென்று விடுவார். தினமும் 2 முறை அவர் தன் இருக்கையை விட்டு எழுவார். சில சமயங்களில் அவர் அந்த குகைக்கு வெளியே சிறிது நேரம் நடந்துட்டு வருவார்.
ஆனால் மற்ற சமயங்களில் நாட்கணக்கில் அவர் தன் குகையை விட்டு வெளியே வரவே மாட்டார். 3 மூத்த சீடர்கள் எல்லா நேரங்களிலும் அவரோடையே இருந்தாங்க. குளிர்காலத்தின் போது என் குருவும் அவருடைய சீடர்களும் 7000 8000 அடிகள் உயரத்துக்கு இறங்கி வருவாங்க. என் குரு சில சமயங்களில் நேபாளத்திற்கு செல்வார். நம்சா பர்வா என்ற இடத்துல இருந்து 7 மைல் தொலைவில் இருந்த ஒரு இடத்துல ஒரு சில மாதங்கள் தங்கினார். அவங்க பொதுவாக ஆட்டுப்பால் தான் குடிப்பார். சில சமயங்களில் ஷாமா என்ற கருப்பு பசுவின் பாலை குடிப்பார். ஆசிரமத்தில் வாழ்ந்த அவருடைய சீடர்கள் வளர்த்த பசுதான் அது. அப்போது பாதி நீரும் பாதி ஆட்டுப்பாலுமாக கலந்து நான் என் குருவுக்கு கொடுப்பேன். அங்கே கேட்காமலேயே நான் அதை அவருக்கு கொடுப்பேன். அது பருகாமல் அப்படியே விட்டுவிட்டால் நான் அதை எடுத்து சென்றுடுவேன். பிறகு சிறிது நேரம் கழித்து நான் மீண்டும் அவருக்கு கலந்து கொடுப்பேன். அது மட்டுமே அவர் உட்கொண்ட ஒரே உணவு. என் குருநாதர் எப்போதும் சகஜ சமாதி என்ற ஒரு ஆழ்ந்த தியானத்தில் தான் இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவர் மிக குறைவாகவே தான் பேசுவாங்க. நாங்கள் ஒரு முறை 9 மாதங்கள் ஒன்றாக வாழ்ந்த போதும் அந்த காலகட்ட நெறியிலும் அவங்க ஒரு வார்த்தை கூட பேசலை. பெரும்பான்மை நேரம் நாங்கள் எங்கள் கண்களை மூடி தியானத்தில் இருந்தோம். நான் என் வேலையை செய்தேன், அவர் தன் வேலையை செய்தார். பேசுவதற்கு அங்கே எந்த ஒரு வாய்ப்பும் இருக்கலை. எங்களுக்கிடையே புரிதல் இருந்ததால் வாய்வழி கருத்து பரிமாற்றத்திற்கான தேவை அங்கே இல்லாமல் போயிருந்தது. புரிதல் இல்லாமல் போகும்போது தான் வாய்வழி கருத்து பரிமாற்றத்திற்கான தேவை எளிது. ஆனால் கருத்து பரிமாற்றத்திற்கு மொழி ஒரு மோசமான வழி. எங்கள் இருவருக்குமே இடையே ஏற்கனவே ஒரு ஆழமான நிலையில் கருத்து பரிமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருந்ததால் நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மௌனமாக கருத்து பரிமாற்றத்தின் போது எனக்கும் என் குருவுக்கு அபரிமிதமான நம்பிக்கை இருந்தது. என்னுடைய சிறு பிள்ளைத்தனமான கேள்விக்கு ஒரு புன்னகையுடன் அவர் பதிலளிப்பார். அவர் மிக சொற்பமாக பேசினார். ஆனால் என் வளர்ச்சிக்காக ஒரு சூழலை அவர் உருவாக்கி கொடுத்தார். சிலர் என் குருவை பெங்காலி பாபான்னு அழைச்சாங்க, சிலர் வெறுமனே பாபாஜின்னு அழைச்சாங்க. நான் என் குருவை குருதேவா என்று அழைத்தேன். ஏன்னா இதைவிட பொருத்தமான வார்த்தை என்னென்று எனக்கு தெரியல. நான் அவர் மீது எல்லையற்ற அன்பு கொண்டிருந்தேன். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே யதார்த்தமானவையை தான் எனக்கு தோன்றினது. அவர் எந்த விதத்திலும் சுயநலமாக செயல்படலை. தன் செயல்கள், வார்த்தை மற்றும் மௌனத்தின் வாயிலா அவர் போதித்த எல்லாமே தெய்வீக அன்பு நிறைய. அவருடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு என்னிடம் போதிய வார்த்தை இல்லை. அழிவற்ற ஞானம் கைவர பெற்ற ஒரு யோகி அவங்க என்று தான் நான் ஆழமாக நம்புகிறேன். இமயத்தின் மாபெரும் மகான்களில் ஒருவர் தான் அவர். ஞானத்தை பெற தயாராக இருப்பவங்களுக்கு ஞானத்தை வழங்குவதும், இன்னும் தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு அன்பையும் பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் வழங்குவதும் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம். துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கின்ற எவரோ ஒருவரும் என் குருவை நினைத்து கொண்டால் அவங்களுக்கு என் குரு நிச்சயம் உதவுவார். இது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பல சமயங்களில் நானே அதை நேரடியாக அனுபவிச்சிருக்கேன். இன்னும் பலரும் தங்கள் கஷ்ட காலங்களில் என் குருவின் உதவியால் தங்கள் கஷ்டத்திலிருந்து விடுபட்டும் இருக்கிறாங்க. என் வேலைகளுக்கு இடையே எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை பார்க்க வேண்டும்னு ஒரு தீவிர ஆர்வம் என்னுள்ள எழும். ஏன்னா அவர் ஒருவர் தான் என்னுடைய வழிகாட்டி. நான் எங்கு இருந்தாலும் சரி, மிகுந்த மரியாதையோடும் அர்ப்பணிப்போடும் நான் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன். நான் தவறுகள் செய்தால் அவற்றுக்கு நான் தான் பொறுப்பு. ஆனால் என் வாழ்வில் ஏதேனும் நல்லது நடந்திருந்தால் அது அவரிடமிருந்து வந்ததுதான் என்று நான் முழுமையாக நம்புகிறேன்.